இப்போ இது இது எப்படி தெரியுமா இது மற்ற குரல்னுங்குது மாற்று ரெண்டே வரணும். நீ வந்து என்ன செய்யற போலாமா இல்லை இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுமா மச்சான்? ஒரு அரை மணி நேரம் இதை பற்றி பேச. ஆர்சி ராயல் சேலஞ்சர்ஸ் இது மாயவலை, அதுக்கப்புறம் ஃபிலிமி ஃபாக்ஸ். இது யாரு? சரி சேர்றா பேசுறா. சரி ஓகே போலாமா? டிராகன். இன்றைய காலத்து பெண்களுக்கு எந்த பசங்களை பிடிக்குது? ரக்கட் பாய்ஸை பிடிக்குதா, தயிர் சாதத்தை பிடிக்குதா? பொண்ணுங்களா பசங்களா என்ன தெரியுமா சொல்றாங்க நார்மலா? அனுப்பமா வந்து அந்த கேரக்டர்ல வாழ்ந்துருக்காங்க. இதுவரை நம்ம அந்த பார்க்காத ஒரு அனுப்பமாவை பார்க்கலாம். அவங்க ஃபீல் பண்றதா இருந்தாலும் ரொமான்ஸ் சீன்ல இருக்கட்டும், என்ன சொல்றது, ஒரு சென்டிமெண்டல் சீனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வாழ்ந்துருக்காங்க. அது தவிர அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு தேவையா அந்த கரோட் வர்றாங்க. மமிதா பைஜோவை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சமீப காலத்து கான்ட்ரவர்ஷியல் எலிமெண்ட்டே மிஷ்கின் தான். எங்க போனாலும் எதனா அசிங்கமா பேசி மாட்டிக்கிறாரு. இங்க அவரை பார்த்த உடனே நான் பயந்துட்டேன், எதனா பேசிடுவாரோன்ட்டு. மிஷ்கின் திட்டாம நடிச்சிருக்காரு, அது அந்த வேலை சந்தோஷம். அவர் திட்ட வைக்கிற மாதிரி நிறைய சீன்ஸும் இருந்துச்சு. அதெல்லாம் திட்டாம பண்ணது ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு அருமையான ஆக்டிங். அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. எல்லாருக்குமே வந்து இந்த காலேஜ் லைஃபை என்ஜாய் பண்ணோம், மறுபடியும் போய் என்ஜாய் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். அதை வந்து கலர்ஃபுல்லா காட்டி ஹீரோயின்ஸை தான் கலர்ஃபுல்லா காட்டியிருக்காங்க. ஆனா தப்பா நினைக்க கூடாது. ஆக்சுவலா இப்போ அழகா இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல காட்டுறது தான் முக்கியம். ஸ்கூலு, காலேஜ், வேலை, கல்யாணம், அப்புறமா சுடுகாட்டில் போய் பத்துக்கணும், இதுதான் வாழ்க்கை. ஆனா இங்க ஒரு வித்தியாசமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்கூலு, காலேஜ், வேலை, பேக் டு காலேஜ், அந்த ஜானரை எடுத்துட்டு வந்தனால எல்லாருக்குமே வந்து டாப் 10 டைரக்டர் லிஸ்ட்ல வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஓமை கடவுளை விட இந்த படம் வந்து அவருக்கு பெரிய பேசப்படும். அவர் சக்சஸ் இந்த படம். ஒரு 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 பிரஸ் மீட்ல தப்பா பேசினனால அதுக்காக வந்து சினிமா விட்டு விலகுறேன்னு சொல்றதெல்லாம் தப்பு. அவர் நல்ல படங்களை எடுக்கக்கூடியவர், எடுக்கட்டும். இது நான் இப்போ அவர் டிரெக்ஷனுக்கு போல, அவர் ஆக்டிங்ல நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்திருக்கிற கேரக்டர் நல்ல கேரக்டர், படத்துக்கு மேப் ஆகுது. படம் ட்ரெய்லரை பார்த்தோன்னே இது ஒரு ஆவரேஜான மூவி, ஒன்றும் பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. சரி போய் பார்க்கலாம். ஏன்னா லவ் டுடேயோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லர் வந்து அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி போட்டுருச்சு, நல்லாவே இல்லை. அப்புறம் பார்த்தோன்னா டான் படத்தோட படம் மாதிரி இருந்துச்சு, எல்லாமே சொன்னாங்க. சரி படத்தில் என்ன இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்து இப்போ இது எப்படி தெரியுமா இது மற்ற குரல்னுங்குது மாற்று ரெண்டே வரணும். நீ வந்து என்ன செய்யற போலாமா இல்லை இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுமா மச்சான்? ஒரு அரை மணி நேரம் இதை பற்றி பேச. ஆர்சி ராயல் சேலஞ்சர்ஸ் இது மாயவலை, அதுக்கப்புறம் ஃபிலிமி ஃபாக்ஸ். இது யாரு? சரி சேர்றா பேசுறா. சரி ஓகே போலாமா? டிராகன் ஹைலி எக்ஸ்பெக்டட் மூவி. அதே போல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு சொல்லாங்க. ஆக்சுவலாக அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஓமை கடவுளேன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருப்பாரு. அந்த படம் நல்லா இருக்கும். ஆனால் அதை விட இந்த படம் நல்லா இருக்கும். அதாவது டேரக்டருக்கு வந்து பக்கவா தெரியுது எந்தது கொடுத்தா வந்து இந்த காலத்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்றது எல்லாருக்குமே அவர் தெரிஞ்சிருக்கு போல. அதே போல சிறப்பாக பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக பார்த்தா எல்லா ஹீரோயின்ஸும் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு 2 ஹீரோயின் முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்து பக்கவா பண்ணியிருக்காங்க. முகம் சுளிக்கும் வகையில் வந்து எந்த கிளாமர் சீனும் இல்லை, ரசிக்கும்படி தான் இருக்கு. எந்த வித லாக் சீனுமே இல்லை படத்துல. படம் வந்து சூப்பரா இருக்கு. 100% எல்லாருமே வந்து பார்க்கலாம். அருமையான படத்தை கொடுத்துற டைரக்டர். ஆக்சுவலா ஒரு சமீப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கு. அது என்னன்னா, இன்றைய காலத்து பெண்களுக்கு எந்த பசங்களை பிடிக்குது? ரக்கட் பாய்ஸை பிடிக்குதா, தயிர் சாதத்தை பிடிக்குதா? பொண்ணுங்களா பசங்களா என்ன தெரியுமா சொல்றாங்க நார்மலா? இந்த பொண்ணுங்களுக்குலாம் வந்து நல்ல பசங்களை பிடிக்கவே மாட்டுதுடா, முரட்டுத்தனமா இருந்தா பிடிக்குது. அந்த கண்டென்ட்டை எடுத்திருக்காங்க இந்த கதையை. ஆக்சுவலா பொண்ணுங்க வந்து ரக்கட் பாய்ஸை ரசிப்பாங்க, ஆனா வாழ்க்கை துணையா ஏத்துப்பாங்களான்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு நல்ல பையனை தான் ஏத்துப்பாங்க. அப்படின்ற ஒன்லைனை கேட்ச் பண்ணி சூப்பரா போர்ட்ரே பண்ணி அழகா எடுத்திருக்காங்க படத்தை. நார்மலா நம்மளோட லைஃப் எப்படி டிராவல் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலு, காலேஜ், வேலை, கல்யாணம், அப்புறமா சுடுகாட்டில் போய் பத்துக்கணும், இதுதான் வாழ்க்கை. ஆனா இங்க ஒரு வித்தியாசமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்கூலு, காலேஜ், வேலை, பேக் டு காலேஜ், அந்த ஜானரை எடுத்துட்டு வந்தனால எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து இந்த மூவி அட்ராக்ட் பண்ணும். நம்மளுக்கே வந்து இப்போ படத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது எங்கன்னா போய் காலேஜில் பிஜி போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணோட்டத்தை ஏற்படுத்துறாங்க. ஏன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து இந்த காலேஜ் லைஃபை என்ஜாய் பண்ணணும், மறுபடியும் போய் என்ஜாய் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். அதை வந்து கலர்ஃபுல்லாக காட்டி ஹீரோயின்ஸை தான் கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. ஆனால் தப்பாக நினைக்கக்கூடாது. ஆக்சுவலாக இப்போ அழகா இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல காட்டுறது தான் முக்கியம். இந்த ஹீரோயின்ஸை வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல ரொம்ப அழகாவே காட்டியிருக்காங்க. ஒன்றும் கிளாமர் இல்லை, வல்கரிட்டி இல்லை, ஒன்றுமே இல்லாமையும் இவ்வளோ அழகாக காட்டுறாங்கன்னா என்டையர் கிரெடிட் கோஸ் டு த சினிமாட்டோகிராஃபர். சூப்பராக எடுத்திருக்காரு. மிஷ்கின் சப்ஜெக்டை பற்றி பேசி ஆகணும்.
சமீப காலத்து கான்ட்ரவர்ஷியல் எலிமெண்ட்டே மிஷ்கின் தான். எங்க போனாலும் எதனா அசிங்கமா பேசி மாட்டிக்கிறாரு. இங்க அவரை பார்த்த உடனே நான் பயந்துட்டேன், எதனா பேசிடுவாரோன்ட்டு. பட் அழகான ஒரு கேரக்டர் அவருக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பரா அவரும் அதை யூஸ் பண்ணியிருக்காரு. மிஷ்கின் பாடுறா பிச்சி பெடல் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை பார்க்க வர எல்லாருமே பிரதீப்பை பாராட்டுவீங்களோ இல்லையோ, மிஷ்கினை பாராட்டு போவீங்க. அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆள் எல்லாருக்கும் ப்ரொஃபஸரா கிடைச்சா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் முன்னேறிடலாம்டா, அந்த மாதிரி எண்ணோட்டத்தை ஏற்படுத்துறாங்க. அருமையா இருக்கு, எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பேட்டியில நான் இதுக்கப்புறம் படம் பண்றதா இல்ல, நான் சினிமா விட்டு விலகுறேன்னு சொல்றாரு. அது நிறைய சினிமாவுடைய லவ்வருங்க. அவருக்கு சினிமா மட்டும் தான் தெரியும். அதனால அவ்வளவு சீக்கிரம் விலகலாம் மாட்டாரு. அவர்லாம் லெஜெண்டுங்க, உண்மையாலும் லெஜெண்ட். நிறைய பேர் நெட்டிசன்கள் அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு நெட்டிசன் டைம் பாஸ் இதெல்லாம் ஒரு 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 பிரஸ் மீட்ல தப்பா பேசுனனால அதுக்காக சினிமா விட்டு விலகுறேன்னு சொல்றதெல்லாம் தப்பு. அவரு நல்ல படங்களை எடுக்கக்கூடியவர், எடுக்கட்டும். இது நான் இப்ப அவர் டிரெக்ஷனுக்கு போல, அவர் ஆக்டிங்ல நல்லா பண்ணிருக்காரு. அவர் கொடுத்திருக்கிற கேரக்டர் நல்ல கேரக்டர், படத்துக்கு மேப் ஆகுது. அதே மாதிரி ஹீரோயின்ஸ்லாம் சும்மா ஐட்டம் சாங் கூப்பிட்டு ஹீரோயினை டான்ஸ் ஆட விடாம, அந்த ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா கதையில முக்கியத்துவம் இருக்கு. அவங்களும் கதையோட டிராவல் ஆகும்போது அந்த நம்மளுக்கு ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியுது. சூப்பரா எடுத்திருக்காங்க படம். ஆக்சுவலா லவ் டுடேவை விட இது நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக டான் டூன்லாம் சில பேர் சொல்லியிருக்கீங்க. டான் டூலாம் கிடையாது. டான் கம்ப்ளீட்லி வேற சப்ஜெக்ட், இது கம்ப்ளீட்லி வேற சப்ஜெக்ட். ரசிக்க வைக்குது படம். எல்லாருமே பாருங்க, நல்லா இருக்கு, அருமையா. விஜய் சித்துவும் ஹர்ஷத்தும் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹர்ஷத் சூப்பரா பண்ணிருக்காரு. அதாவது நீங்க அந்த விளாக்ஸ்ல எல்லாம் பாப்பீங்களா, அந்த காமெடி படம்ல, அதே மாதிரி பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. அதாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் சித்துவோட அதிகமான கேரக்டர் ஹர்ஷத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. சூப்பரா பக்கா நல்லா இருக்கு. எல்லாருமே பாருங்க, நல்லா இருக்கு. படம் ட்ரெய்லரை பார்த்தோன்னே இது ஒரு ஆவரேஜான மூவி, ஒன்றும் பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. சரி போய் பார்க்கலாம். ஏன்னா லவ் டுடேயோட எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லர் அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி போட்டுருச்சு, நல்லாவே இல்லை. அப்புறம் பார்த்தோன்னா டான் படத்தோட படம் மாதிரி இருந்துச்சு, எல்லாமே சொன்னாங்க. சரி படத்தில் என்ன இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தா படம் பார்த்தோன்னா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. மாஸாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை ஆவரேஜ் படம். சரி ஓகே, இந்த ஆவரேஜ்லேருந்து அப்படியே போனால் கூட ஒன் டைம் வாட்சபிள் வெளியே வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தா செகண்ட் ஹாஃப் அப்படியே கலர் சேஞ்சு, ஃபுல் லென்த் மோட்டிவேஷன். அப்படி ஒரு மோட்டிவேஷன் அவரால் என்ன கொடுக்க முடியுமோ இந்த பசங்களுக்கு அதை திணிச்சிருக்காப்ல. இந்த படம் பெஸ்ட் ஃபார் 2K கிட்ஸ்னு சொல்லலாம், பெஸ்ட் ஃபார் யூத்னு சொல்லலாம். அது தவிர ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை அப்புறம் பண்ணியிருக்காங்க. அனுப்பமா அந்த கேரக்டர்ல வாழ்ந்துருக்காங்க. இதுவரை நம்ம அந்த பார்க்காத ஒரு அனுப்பமாவை பார்க்கலாம். அவங்க ஃபீல் பண்றதா இருந்தாலும், ரொமான்ஸ் சீன்ல இருக்கட்டும், என்ன சொல்றது, ஒரு சென்டிமெண்டல் சீனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வாழ்ந்துருக்காங்க. அது தவிர அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு தேவையா அந்த கரோட் வர்றாங்க. மமிதா பைஜோ பார்த்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிரதீப் கிளைமேக்ஸ்லாம் சான்ஸே இல்லை. அந்த மாதிரி தியேட்ரிக்கல் மூமெண்ட் நிறைய இருக்கு. விசில் அடிக்கணுமா விசில் அடிக்கலாம், கை தட்டணுமா கை தட்டலாம், எந்திரிச்சு டான்ஸ் ஆடணுமா டான்ஸ் ஆடலாம். அதெல்லாம் கொண்டு வந்தது அஸ்வந்த் மாரிமுத்து. அவர் உண்மையிலே பாராட்டணும். அவருக்கு இது சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம். டாப் 10 டைரக்டர் லிஸ்ட்ல வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஓமை கடவுளை விட இந்த படம் அவருக்கு பெரிய பேசப்படும். அவர் சக்சஸ். இந்த படத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருச்சு. விஜய் சித்தும் அந்த அர்ஷத் கானும் விஜய் சித்துடைய போர்ஷன்லாம் தூக்கி டாமினேட் பண்ணிட்டு அர்ஷத் கான் மேல நிக்கிறாப்ல. அதனால வேற லெவல்ல இருக்கு. செம்ம சான்ஸே இல்லை. சூப்பரா இருக்கு. மியூசிக் இப்போ எஸ்டிஆர் சீன் பாடி இருக்காரு. அந்த பாட்டு நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. அந்த பாட்டு தான் அந்த தியேட்டருக்குள்ள உள்ள வர வச்சது. உண்மையிலேயே நல்லா இருக்கு. செம்மையா பண்ணிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க கதையும் அவங்களோட ஆக்டிங்கை பார்க்கும்போது மியூசிக் எல்லாம் டாமினேட் பண்ணிச்சு. சில படத்துல பாத்தீங்கன்னா கதை இருக்கும், எல்லாமே இருக்கும், மியூசிக் ரொம்ப டாமினேட் பண்ணி மியூசிக் பேசப்படும். இந்த மியூசிக்லாம் பேசப்படாது. ஏன்னா கதை உங்களை ஒரு ஃப்ரேமே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி செதுக்கி இருக்காங்க. யூத்துக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். மிஷ்கின் எப்படி பண்ணியிருந்தாரு? மிஷ்கின் திட்டாம நடிச்சிருக்காரு. அது அந்த வேலை சந்தோஷம். அவர் திட்ட வைக்கிற மாதிரி நிறைய சீன்ஸும் இருந்துச்சு. அதெல்லாம் திட்டாம பண்ணது ஒரு நல்ல சந்தோஷம். ஒரு அருமையான ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்ல அப்ப இந்த படத்துக்கு அப்புறம் அவர் சொல்லிட்டாரு நான் சினிமா விட்டு போறேன்னு. அப்படி நடந்துருச்சா? இருக்கணும்னு அவசியமும் இல்லைதான். போறவங்களை யாரும் தடுத்து நிறுத்த வேணாம். எப்பவுமே ஒருத்தர் போனான்னா தமிழ் சினிமாலாம் தொங்காது. அது அடுத்தடுத்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா மணிகண்டன் பயங்கரமா பூம் ஆகி வெளியில வந்தாரு. இப்போ கண்டிப்பா சொல்றேன், லவ் டுடேயை விட இந்த படம் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பேர் எடுத்து கொடுக்கும். ஏன்னா யாருக்கு என்ன தேவையோ அதை அப்படியே ஃபுல் பண்ணியிருக்காங்க. படம் மஸ்ட் வாட்ச் மூவி தான் இது. பிரதீப் இப்போ ஆக்டிங் டேரக்டரை விட்டுட்டு ஆக்டிங் போயிடலாம் சொல்ல வரீங்களா? படிக்கலாம். நம்மளுக்கு தேவை என்ன, ஆடியன்ஸை குஷிப்படுத்துற மாதிரி எது கொடுத்தாலும் ஓகே தான். அவரால் நான் இந்த படத்தை கொடுத்து ஆடியன்ஸை நான் குஷிப்படுத்த முடியும்னு டேரக்டரை வந்தாலும் ஓகே, இல்லை நான் நடித்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வந்தாலும் ஓகே. நம்மளுக்கு தேவை யாராக இருந்தாலும் சரி, அது பிரதீப்பாக இருந்தாலும் சரி, யாரோ ஒரு குமாராக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, என்டர்டெய்னிங் பண்ணணும்னா படத்தை நம்ம பார்ப்போம். அதுதான்.